திரு சாமிநாத், திரு அண்ணாமலை விஷயத்தில் பாஜக என்ன வியூகம் திட்டம் வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில்? இல்ல, தமிழக அரசியல் களம் இளைஞர்களை நோக்கி திரும்பி இருப்பதை பாஜக பார்க்கிறாங்க. டெல்லி மேலிடம் அதைத்தான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவு அதைத்தான் உணர்த்தி இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டுல நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள கட்சிகள், நீங்க கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள், இதை முதல்ல முன்னெடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் இந்த முன்னெடுப்பை எடுத்தாங்க. கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள்னு திமுக இல்லாத, அதிமுக இல்லாத ஒரு அணியை அமைச்சாங்க. 2 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆனா காலப்போக்குல அது நீடிக்க முடியல. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல அந்த திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும், திமுக 75 ஆண்டு பாரம்பரியம் மிக்க கட்சி, அதிமுக 31 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி. அவர்களுக்கு மாற்றாக பாஜகல எந்த விதமான பெரிய அளவுல ஸ்கோர் பண்ண முடியல. இந்த சூழல்ல தான் விஜயனுடைய அரசியல் வருகையும் 2 ஆண்டுகள் அவர் வெற்றி பெற்ற இடமும் தமிழக அரசியல் களம் இளைஞர்களை எந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பீடு செய்கிறது, ஒரு புதிய முகங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாஜக டெல்லி தலைமை ரொம்ப ஆழமா உள்வாங்கிறாங்க. பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அவர் சற்றேறக்குறைய கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டிருந்தார். இப்ப அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் அவர் தனிக்கட்சி என்றெல்லாம் பேசப்பட்டாலும் கூட நான் என்னுடைய யூகத்துல அவர் பாஜகவிலே மீண்டும் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறேன். பட் ஆனா அவர் பாஜகவை எதிர்த்தும் அரசியல் செய்ய தொடங்கியிருந்தார். அண்மையில கூட அந்த சிபிஎஸ்இ தொடர்பான அந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல மத்திய பாஜக அரசினுடைய ஒரு மிக முக்கியமான அந்த ஜூலை 1 முதலே மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிறதுல நீங்க 4 வருடங்கள் முன்னாடி டைம் கொடுத்துருந்தீங்க, இப்ப ஏன் உடனடியா செய்றீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரலையும் அதுல பதிவு செய்திருந்தார். அதுக்கு பின்புதான் நமக்கு அந்த சந்தேகம். மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தவே வேண்டான்ற நிலைப்பாட்டுக்கு வரல அவரு. ஆமா, அறிமுகப்படுத்த வேண்டாம்ங்கிற நிலைப்பாட்டுக்கு வராவிட்டாலும் கூட 4 ஆண்டுகள் கழிச்சுன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் உடனடியா அதை செய்றீங்கன்னு கேட்கிற இடமே பாஜகவோடு நேரடியா சவால் விடக்கூடிய இடம் தான். நீங்க அந்த ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர், ரொம்ப முக்கியமான பிரபலமாக இன்றைக்கும் இருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். அவர் ஒரு மத்திய அரசை கேள்வி கேட்பது அல்லது அங்க போய் அந்த உரிமையை நிலைநாட்டுவது இதற்கு முன்பு இருந்தது இல்லையே. காவிரி விவகாரத்துல கர்நாடகா பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தானே தமிழ்நாட்டுல திரு அண்ணாமலை எடுத்தாரு. ஆமா சார், அது சித்தாந்த அரசியல் இல்லையே, அது மாநில நலன்ல நின்றுமே. பட் இது சித்தாந்தத்தோட மோதக்கூடிய இடம்ல. நீங்க மும்மொழி கொள்கை என்பது அது அன்றைய காலத்துல 67க்கு முன்பு காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அது அவர்களுடைய சித்தாந்தங்களின் வடிவமா நீட்சியா தானே இருக்கு. அப்ப அதோட அவர் மோதுகிறார். நீங்க 4 வருடம் அவகாசம்னு சொன்னீங்க, அதை ஏன் இப்பவே செய்றீங்கன்னு கேட்கக்கூடிய இடம் அவங்களுடைய அந்த பாஜகவோட சித்தாந்தத்தை அவர் சேலஞ்ச் பண்ற இடமா பாக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று எனக்கு என்ன தோன்றுகிறதா சார், அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அன்றைக்கு அண்ணாமலை அவர்களை பெரிய அளவுல பாஜக நம்பினாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன தரவுகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பாஜக மிகப்பெரிய அளவுல வளர்ந்து விட்டது, போட்டியே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என்பது தொடர்பான வாதங்கள் நம்பப்பட்டது. அந்த அரசு ஒருவேளை மைனாரிட்டி அரசாக வரவில்லை என்றால் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களே ஒருவேளை தொடர்ந்திருப்பார். ஆனா அதற்கு பின்பு பாஜகவும் ஒன்னும் ஜெயிக்காம, அதிமுகவும் ஒன்னும் ஜெயிக்காம 40க்கு 40 என்கிற இடத்தை திமுக கூட்டணி அடைந்த இடம், தமிழ்நாட்டுல 39 அடைந்த இடம். அதற்கு பின்புதான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி. அப்ப அந்த காலம் என்பது பொதுவா RSS பாஜகவை பொறுத்தவரை பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமையாக இவர் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கான ஒரு சோதனை காலமாக தான் மோடி, அமித்ஷா இவரை வைத்திருந்தாங்க. ஒன்று வயது, இன்னொன்று கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்குள்ள அவர்கள் ஒரு உருவாகி இருந்த கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள செல்வி ஜெயலலிதா அவர்களே விமர்சனம் செய்யறது, ஒரு பிரபலமான ஆங்கில நாளிதழ்ல அவரே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் சொன்னது. இப்ப ஒண்ணுமே இல்லை சார், அரசியல் அணுகுமுறை வித்தியாசப்படுத்துறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் அதிமுக ஓட்டெடுக்கணும்னு விரும்பினார். செங்கோட்டையன் அவர்களோட சட்ட பாக்கெட்ல ஜெயலலிதா படம் வந்து விடுகிறது. அம்மா உணவகம் திடீர்னு புதுப்பிக்கப்படும்ங்கிறாரு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு அந்த பக்கம் போறாங்க. அந்த அரசியல அண்ணாமலை அவர்கள் செய்யலையே, நீங்க எதிரான அரசியல்ல செய்தாரு. அப்ப அதனால ஒரு பெரிய சேதத்தை பாஜக அனுபவிச்சுட்டாங்க. ஒருவேளை அவர் வாங்கி கொடுத்த திமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது. திரு அண்ணாமலை வாங்கி கொடுத்த 18% வச்சுதான் அதிமுகவோடு கூட்டணி பேச்சை நடத்தும் போது திரு அமித்ஷா அவங்க 21, நாங்க 18, 39 கணக்கெல்லாம் சொன்னார். திரு அண்ணாமலை என்டிஏன்னு ஒரு தனித்த கூட்டணியை கட்டமைச்சு அதன் மூலமாக 18% வாங்க முடியும்னு சொன்ன பிறகுதானே அதிமுக கூட்டணிக்கு அமித்ஷாவுக்கு எளிதான வழி கிடைக்குது. ஆமா, நிச்சயமா கிடைத்தது சார். அதான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் உருவாக்கிய ஓட்டு வங்கி தான் திமுக எதிர்ப்பை அவர் உருவாக்கி 18% எடுத்தார். ரிசல்ட் என்னன்னு பாப்பாங்கல்ல. நீங்க இந்த தேர்தலே அதானே,
நீங்க வாக்கு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சிக்கு வாக்கு சதவீதம் முக்கியம். சீமான் அவர்கள் காட்டலாம் 4, 8 அப்படி காட்டிட்டு போலாம். அது இன்னைக்கு குறைந்திருக்கிறது. பாஜகவும் குறைந்து விட்டதானே. அப்ப அவங்க அண்ணாமலை அரசியல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதிமுகவோடு முரண்படாமல் அந்த நேரத்துல இருந்திருந்தா கணிசமான எண்ணிக்கையில வந்திருக்கலாம். பட் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்பொழுதும் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரா அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா திரு விஜயை எதிர்கொள்வதற்கு தொடர்பான விஜயை தமிழ்நாட்டில் எதிர்கொள்வதற்கு திரு அண்ணாமலை மீண்டும் தேவைப்படுவார் அப்படின்னு திரு மோடியும் திரு அமித்ஷாவும் நினைக்கிறாங்களா, இல்ல திரு அண்ணாமலையின் பங்களிப்பு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, நிச்சயமாக தேவைன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் அது தடாலடியாக நடந்து விடாதுங்கிறேன் நான். கிட்டத்தட்ட இப்பொழுதுதான் இந்த அரசு அமைந்திருக்கிறது. ஒரு 15-20 நாட்கள் தான் ஆகுது பொறுப்பேற்று. அப்ப அவர்களுடைய எண்ணம் இப்ப என்னவா இருக்குன்னா, இவர் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறார், எதிர்த்து களமாடாம இருக்கிறாரா. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டே கொடுக்கலையே சார். விஜய் அரசியல் களத்துக்கு வந்த பிறகுதானே அந்த தேர்தல் நடக்குது. விஜய் அவர்கள் முதல்வரே ஆகிறார், ஒரு இளைஞர் முதல்வரே ஆகிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துல இருக்காரு. ஒரு சாதாரண 28 சீட்டு வாங்குறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல கூட ஒரு சீட்டு அண்ணாமலைக்கு அப்படின்னு வாங்குறதுல எந்த பிரச்சனை இருந்தது? டெல்லியினுடைய தலைமைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது? அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் பழைய மாதிரி இவரால் ஏதாவது சிக்கல்கள் வந்து விடுமா என்று யோசித்திருக்கலாம். அப்ப அவர் இளைஞராக இருக்கிறது பாஜகவுக்கு நேற்று வரை பிரச்சனையாக இருந்த விஷயம். ஆக்டிவா இருக்காரு, அது பிரச்சனையாக இருந்த விஷயம். இந்த அணி ஜெல்லாகிறதுல பிரச்சனையாக இருந்த விஷயம். இப்ப இவர் இளைஞர் வந்து விட்டார், ஆட்சி அமைத்து விட்டார் என்பதனால் இவர் மீண்டும் இறக்கப்படுவார். ஆனா அது இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு பின்புதான் நடக்கும். அதற்கிடையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சார் ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் தொடங்கினாங்க. 2 ஊர்ல தான் தொடங்கினாங்க. ஒன்று திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஊர்ல, இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதியில. அப்ப கிட்டத்தட்ட இந்த அரசியல் தான் பாஜகவால் கவனிக்கப்படுகிறது. அப்ப இவரை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து விட்டு, ஆனா விஜய்க்கு எதிராக பாஜகவில் அண்ணாமலையை சீர்மைப்படுத்துகிற கூர்மையா களம் இருக்கிற ஒரு யுத்தி இருக்கு. ஒரு 20 செகண்ட் மட்டும் சார். அதுல என்னன்னா, ரொம்ப முக்கியமா 3 முனை போட்டியாக களம் மாறுகிற பொழுது நீங்க திமுக, அதிமுக அணி, அதிமுக அணியில் பாஜக என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். தாவேகா, அப்ப சிறுபான்மையினர் ஓட்டு 2 கூறுகளாக உடையும். அப்படி உடையிறப்ப அண்ணாமலையினுடைய வரவு பலனா இருக்கும். அப்ப அண்ணாமலைக்கான இமேஜை உடனடியா இறக்கிறத விட இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து இறக்கிற பொழுதுதான் அது கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் பாஜக. ஓகே, அந்த புள்ளி நம்ம பேசுவோம். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு தான் திரு அண்ணாமலை தேவை. திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு இப்ப திரு விஜய் வந்த பிறகு திரு அண்ணாமலையுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேசுவோம்.